ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹுதா ப்ளாகர். இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு போகிறோம் இந்த லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோஸை இது தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷலான ஒரு கத்திரிக்காய் கறி. நார்மலாக எல்லோரும் கத்திரிக்காய் கறி சமைக்கிறது தான். அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. உண்மையிலுமே ஸ்பெஷல் தான். என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி தந்த இந்த ரெசிபி. நான் ஊருக்கு போனப்போ எல்லோரும் வீட்டில் சொல்லியிருந்தாங்க, அப்போ ரொம்ப நல்லா கத்திரிக்காய் கறி சமைப்பார், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அவர்கிட்ட கையால் சமைச்சு சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா சமைச்சதே நான் கண்டே இல்லை அப்படி தான் சொல்லணும். இந்த தடவை நான் போனப்போ எனக்கும் கத்திரிக்காய் செஞ்சு தாங்க பாப்பா, நான் உங்களோட கையால் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். சமைச்சு தந்துருந்தாரு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஈஸியாக சமைச்சார். நாங்கள்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அவர் எப்படி சமைச்சு எப்படி தந்தார் அப்படின்னே தெரில. 5 நிமிஷம் தான் போச்சு, டக்குன்னு சமைச்சு தந்தார். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கத்திரிக்காய் கட் பண்ணி நாங்கள் கொடுத்தோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள், கொச்சிக்காய் தூள், கொத்தமல்லி தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதிலேயே தண்ணியும் தெளிச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தார். அதுக்கு போகிறோம் சட்டி நல்லா காஞ்சதுக்கு போகிறோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த கத்திரிக்காய் அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருந்தாரு. அது அப்படியே எண்ணெயில் தெளிஞ்சு அப்படியே வந்துச்சு. அதில் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சம் தக்காளியையும் போட்டார். தக்காளியும் போட்டு இப்போ ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே மூடி வச்ச போகிறோம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா கொதிஞ்சு நல்லா வெந்து வந்ததுக்கு போகிறோம். இந்த மாதிரி ஒரு கட்டிப்பாலை ஊற்றினார். கட்டிப்பாலை ஊற்றினதுக்கு போகிறோம் ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கொதிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதை ஆஃப் பண்ணினப்புறம் அந்த கறியோடைய டேஸ்ட் இருக்கே, அது சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கத்திரிக்காய் கறி. இன்றைக்கி நானும் என்னுடைய வீட்டில் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஆனால் என்னென்ன தான் டேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த அப்பாட அந்த அன்பால் சமைச்சு கொடுக்குற அந்த கத்திரிக்காய் கறியோடைய டேஸ்ட் எனக்கு கிடைக்கல. உண்மைக்குமே அது அவரோட கையால் சமைச்சு சாப்பிட்டா தான் அந்த ஒரு டேஸ்ட் உண்மைக்குமே எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்னத்தான் அந்த டேஸ்ட் இல்லாட்டிலும் ஓரளவு அவர் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் நல்லா சூப்பராகவே வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் உங்களோட அப்பாட கையால் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கள் அப்பா சமைச்சதை பார்த்ததே இல்லை. அதுவும் இந்த கத்திரிக்காய் கறி இவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.